சூளேஸ்வரன்பட்டி ஹரிஜன காலனிக்கு அகத்தியர் தெரு என பெயர் மாற்றம். ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காலனி என்கிற சொல் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறியிருப்பதால் அரசு ஆவணங்கள் உள்ளிட்டவற்றில் இருந்து அவ்வார்த்தையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் ஏப்ரல் 29 சட்டசபையில் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகள் உள்ளவற்றில் ஜாதி பெயர்களை நீக்கவும் மறுபெயரிடுதல் தொடர்பான சிறப்பு ஆலோசனை கூட்டம் பேரூராட்சி தலைவர் வனிதா ஜெயபால் தலைமையில் பேரூராட்சி செயல் அலுவலர் பூபதி, துணைத் தலைவர் வனிதா ஜெயபால், முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சந்திரமோகன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட ஹரிஜன காலனி இன்று முதல் அகத்தியர் தெரு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விரைவில் பேரூராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சாதி அடையாளங்களை கொண்ட பெயர்களும் மாற்றப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு அப்பகுதி மக்கள் பெரும் வரவேற்பு அளித்தனர். இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில் தமிழ்நாடு உள்ள நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, வீதிகள், ஊராட்சி, நகரங்க எல்லா பகுதியிலும் ஜாதியில் பேர் இருக்கிறத எடுத்துட்டு ஒரு சமத்துவ பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சி 11வது வார்டில் ஹரிஜன காலனி 1, 2, 3, 4 இருந்ததை பெயர் மாற்றி அகத்தியர் வீதி என்று மக்கள் எல்லோரும் ஒருமனதாக சொல்லி கலந்து பேசி இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து இந்த பகுதியில் அகத்தியர் வீதி 1, 2, 3 நாங்கள் வச்சுருக்கிறோம். இதுக்கு இந்த பகுதி மக்கள் சார்பாகவும் சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சி பேரூராட்சி மக்களின் சார்பாகவும் சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் மன்ற உறுப்பினர் சார்பாகவும் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் ஆர் வீரகுமாருங்க. நான் ஜோதி ஹரிஜன காலனி தான் குடியிருக்கேன். ரொம்ப வருஷமாக குடியிருக்கேன். இந்த கோரிக்கை எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை ஏன்னா ஸ்கூலுக்கு பசங்க படிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. யார் எங்கேயும் வெளியில் போனாலும் ஹரிஜன காலனி சொன்னால் ஒரு இதை கீழ்த்தரமாக பார்க்குறான். வெளியில் போனாலுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை இதை எங்களுக்கு இதை நிறைவேற்றி கொடுத்ததில் தமிழக முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்கள் பேராட்சி தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. கோவை அருகே மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட ரோலக்ஸ் காட்டு யானை பொள்ளாச்சி அருகே உள்ள டாப் ஸ்லிப் வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வனப்பகுதியில் ரோலக்ஸ் எனும் ஆண் காட்டு யானை அடிக்கடி வெளியேறி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களை சேதப்படுத்தியும் பொதுமக்களை அச்சுறுத்தி உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி வந்த நிலையில் ரோலக்ஸ் என்கிற காட்டு யானைகளை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் தலைமை வன உயிரின காப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காக வனத்துறையினர் திட்டமிட்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 25 நாட்களுக்கும் மேலாக தொண்டாமுத்தூர் அருகே பகுதியில் இருந்த காட்டு யானையை வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கு ஆயத்தமான நிலையில் கால்நடை மருத்துவர் விஜயராகவனை யானை தாக்கியதால் மருத்துவர் படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு யானை மயக்க ஊசி செலுத்தும் பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் இருந்த நிலையில் வனப்பகுதி விட்டு வெளியேறி வந்த யானையை கண்ட வனத்துறையினர் கும்கி யானைகளான பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் பகுதியில் இருந்து வரவழைக்கப்பட்ட சின்னத்தம்பி, கபில்தேவ் மற்றும் வாசிம் கொம்பன் என 4 கும்கி யானைகளின் உதவியுடன் அதிகாலை வேளையில் மயக்க ஊசி செலுத்தி காட்டுக்குள் யானையை கொண்டு வந்தனர். பின்பு கும்கி யானைகளின் உதவியுடன் ரோலக்ஸ் யானை கயிறுகளால் கட்டப்பட்டு லாரியின் மூலம் ஏற்றப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட உலாந்தி வனச்சக்கரம் டாப் ஸ்லிப் அருகே உள்ள வரகளையாறு அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள மரக்குண்டில் யானை அடைப்பதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. யானை வாகனத்திலிருந்து இறக்கிய பிறகு உடல் குறித்து பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு வன கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளின் ஆலோசனைப்படி யானை கிரால் எனப்படும் மரக்கூண்டில் விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.